السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم: المرء مع من أحب. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரியர் தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மீலாது பயானிலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த பள்ளியிலே இப்பொழுது இஷாவினுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஏறத்தாழ கிட்டத்தட்ட இந்த பகுதியிலேயே நாம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த பள்ளியில தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வருவோம். அதற்கு பிறகு ஒரு பள்ளியினுடைய இமாமாக இருப்பதால் அங்கிருந்து இங்கே வர முடியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசலிலே இந்த மீலாது பயான் நடைபெறுகிறது. இந்த மீலாது பயானுக்காக வேண்டி என்னை அழைத்த இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தை குறித்து பேசுங்கள் என்பதாக நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு தலைப்பை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன். அந்த தலைப்பிற்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிப்பேன் என்பதை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகிலே பிறந்து 1500 வருடங்கள் இந்த வருடத்தோடு நிறைவடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சாதனைகள் மிகப்பெரிய ஒரு சாதனை. உலகத்திலே எந்த தலைவராலும் செய்ய முடியாத, எந்த தலைவராலும் உணர முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த உலகத்திலே நிலைநாட்டி சென்றவர்கள் தான் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 வருட காலத்தை இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக விட்டு சென்றிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட வாழ்க்கையுமே இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருமறையிலே பேசுவான். அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا. பொதுவாக மனிதனுடைய பருவம் 3 பருவங்கள். முதல் பருவம் குழந்தை பருவம், கடைசி பருவம் முதுமை பருவம். குழந்தை பருவத்திலே நாம் எதையும் சிந்திக்க மாட்டோம், அதனால் எதையும் பேச மாட்டோம். முதுமை பருவத்திலே எல்லாவற்றையும் சிந்திப்போம், ஆனால் எதையும் செய்ய முடியாது.
ஆனால் இதற்கு இடைப்பட்ட இந்த இளமை பருவம் இருக்கிறது, அது எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம். அதையால் தான் அல்லாஹ் தஆலா குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் சொல்லும் போது பலகீனமான பருவம் என்பதாக சொல்லுகிறார். இளமை பருவத்தை அல்லாஹ் சொல்லும் போது கூவத் ஆற்றல் உள்ள பருவம் என்பதாக சொல்லுகிறார். அந்த ஆற்றல் உள்ள பருவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்தினார்கள், இந்த சமுதாயம் எப்படி அந்த இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை குறித்து நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலே நபித்துவ பட்டத்தை பெறுகிறார்கள். இதுவரைக்கும் பெருமானாரை அங்கே யாரும் பொய்யர் என்று சொன்னது கிடையாது. 40 வயது வரைக்கும் யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பொய் பேசக்கூடியவர் என்று சொன்னது கிடையாது. 40வது வயதிலே நபித்துவ பட்டம் கிடைக்கிறது, குர்ஆன் இறங்குகிறது, அல்லாஹ் நபியாக அறிவித்து விட்டான். மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்ட நபி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்ற அந்த செய்தியை சொல்லும் போது 40 வயது வரைக்கும் பொய்யர் என்று சொல்லாதவர்கள் இப்பொழுது பொய்யர் என்று சொல்கிறார்கள். இவர் பேசுவது பொய் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சேலஞ்சா வச்சாங்க தெரியுமா? அந்த மக்களுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேலஞ்சாக வைத்தது, குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஃபக்கத் லபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி, இந்த 40வது வயதிலே நான் நபித்துவ பட்டம் பெற்றிருக்கிறேன். இதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை உங்களோடு தான். அந்த வாலிப பருவத்தை நான் உங்களோடு தான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த இளமை பருவத்தை நான் உங்களோடு தான் கழித்திருக்கிறேன். அந்த இளமை பருவத்தை நான் சேலஞ்சாக உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்காவது அந்த 40 வயதிலே என்றைக்காவது ஒரு இடத்திலே நான் பொய் பேசியிருக்கிறேனா, பொய்யுரைத்திருக்கிறேனா என்பதாக அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அத்தனை பேரும் மௌனத்தை தான் பதிலாக தந்தார்கள். யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் பொய்யர் என்று சொன்னதே கிடையாது. இப்பொழுது ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை இவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள், அதனால் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அதை அவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. சுல்லாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பொய்யை பேசியது கிடையாது. 63 வருடங்களும் பொய் பேசியது கிடையாது. அதுல இளமை பருவத்தில் எந்த காலகட்டத்திலையும் பொய் பேசியது கிடையாது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னர் கேட்கிறார், நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், தன்னை நபியாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நபியுடைய நிலை என்ன, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதாக கேட்கும்போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய நபி உண்மையை பேச சொல்கிறார்கள், எந்த காலகட்டத்திலையும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது என்பதாக சொல்லும் போது அவர்தான் உண்மையான நபி என்பதாக அபிசீனியா நாட்டினுடைய நஜ்ஜாஷி மன்னர் சான்று கொடுக்கிறார். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோம் நகரத்துக்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஹிர்கல் மன்னர் விசாரிக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு நபி வந்திருக்கிறாராமே, அந்த நபி என்ன சொல்லுகிறார் என்பதாக கேட்கும்போது இஸ்லாத்தை இதுவரைக்கும் ஏற்காத அபூ சுஃபியான் சொல்லுகிறார், எங்களுடைய நபி இதுவரைக்கும் வாழ்க்கையிலே பொய் பேசியது கிடையாது, உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள், உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள், பொய் பேச மாட்டார்கள், பொய் பேசக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள், பொய் பேசினால் அது ஈமானை தின்றுவிடும் என்பதாக எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். மேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து வந்து பேசுகிறான், சிரிக்கிறான், ரசூலுல்லாஹ்வை வந்து ரொம்ப அளவலாவி கொண்டாடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவன் சொல்லுகிறான், நான் ஒருபோதும் உங்களை பொய்யர் என்று சொல்ல மாட்டேன், மாறாக நீங்கள் கொண்டு வந்ததைத்தான் நான் பொய் என்று சொல்லுவேன் என்பதாக சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வை யாரும் பொய்யர் என்று சொன்னதில்லை என்று சொன்னால் அப்பேற்பட்ட அப்பளும் பெற்ற ஒரு வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. கஅபத்துல்லாஹ்விலே ஹஜ்ருல் அஸ்வத் கல் வைக்கப்பட வேண்டும். பல கோத்திரத்தர்களாக பிரிந்திருக்கிறார்கள். அங்கே பல கோத்திரத்தாக தங்களுக்கு மத்தியில் சண்டையில் இருக்கிறார்கள். நாங்கள் தான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து அந்த இடத்திலே வைப்போம். இப்பொழுது இருக்கு பாத்தீங்களா கஅபத்துல்லாஹ், அந்த இடத்திலே நாங்கள் தான் பதிப்போம். ஒவ்வொருவராக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டு அந்த பாத்திரம் முழுக்க ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்திற்குள்ளே கையை விட்டு எடுத்து சொல்கிறார்கள்,
நாங்கள் பழி தீர்ப்போம். அந்த ரத்தத்தை காட்டி சொல்கிறார்கள், பழி தீர்ப்போம், எங்களை விட்டு யாரும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அங்கே வைக்கக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா யாரும் கல்லை எடுத்து வைக்க முடியாது. அதனால நாளைக்கு காலையில யார் தஹஜ்ஜுடைய நேரத்திலே இந்த காபத்துல்லாஹ்விலே நுழைகிறாரோ அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம் அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதாக கேட்கிறார். அப்ப அத்தனை பேர்களும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார். அடுத்த நாள் காலை வருகிறது. தஹஜ்ஜுடைய நேரத்திலே முதலாக பள்ளிவாசலிலே நுழைந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஹாதன் நபியுல் அமீன், நம்பிக்கைக்குரிய நபி என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை யாரும் உச்சரிக்க மாட்டார்கள். கண்ணியத்தினுடைய அடிப்படையில் முஹம்மது என்று கூட சொல்லி அழைக்க மாட்டார்கள். அமீன் இவர் நம்பிக்கையாளர், சாதிக் இவர் உண்மையாளர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதிலேயே பெயரை பெற்று விட்டார்கள். அதனால் அமீன் என்பதாக சொல்வார்கள், சாதிக் என்பதாக சொல்வார்கள். இந்த நபி என்ன சொல்லுகிறாரோ, இந்த அமீன் என்ன சொல்லுகிறாரோ நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய தீர்ப்பை இறுதி தீர்ப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய துண்டை எடுத்து அந்த துண்டுல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வச்சு, யாரெல்லாம் இப்ப சண்டை போட்டீங்களா அத்தனை பேரும் வாங்க, எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா பிடிங்க. எவ்வளவு அணுகுமுறை, அந்த இளமை பருவத்திலே எவ்வளவு அணுகுமுறை. எல்லாரும் அந்த துண்டை பிடிங்க, அப்படியே தூக்கிட்டு வாங்க ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும். எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க. சொல்ல அந்த கல் எடுத்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இடத்துல வச்சாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக வேண்டியது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயோஜித புத்தியால், தன்னுடைய அறிவால் அங்கே வென்றார்கள். அங்கே ரத்த ஆறு ஓட இருந்தது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்தினார்கள். எல்லோருக்கும் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னால், ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அங்கே அமீன் என்பதாக சொன்னார்களே, சாதிக் என்பதாக சொன்னார்களே, அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அத்தனை பேர்களும் இறை மறுப்பாளர்கள். அவர்கள் அத்தனை பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று போட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய இளமை பருவம் எப்படிப்பட்ட ஒரு பருவமாக இருக்கும் என்பதை யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமான விஷயத்துக்கு நம்ம பொய் பேசுறது இல்லையா? பொய் பேசுறது நம்ம திறமையாக தானே நினைச்சு வச்சிருக்கிறோம். அதிகமான பொருளை நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறோம். முதலாளி வெளியே போயிட்டு வீட்டு கடைக்கு வரும்போது, என்னப்பா முடிச்சா, எல்லாம் பேசி அப்படி இப்படி பேசி முடிச்சுட்டேன், தள்ளி விட்டுட்டேன் அப்படிலாம் பேசுறோம்ல, சொல்றோம்ல. இது திறமைன்னு நினைக்கிறோம். இது திறமை கிடையாது. பொய் என்றைக்குமே நமக்கு ஈடேற்றத்தை தராது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை காலத்திலே நமக்கெல்லாம் உணர்த்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலே பொய் பேசக்கூடாது. உண்மையை உணர்க்க சொல்லுவோம். உண்மையைத்தான் பேச வேண்டும், பொய்யை பேசக்கூடாது. பொய் ஈமானை தின்றுவிடும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக பொய் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா, அவன் எல்லாத்தையுமே தவறாதான் முடிவெடுப்பான். பார்க்கிறவங்களை எல்லாம் தப்பாக தான் பார்ப்பான். அதனால் அந்த பொய் என்பது தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த இளமை பருவத்திலே அப்பொழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வாழ்க்கையில பொய்யை பேசியது கிடையாது. பெரிய உதாரணம். இதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். சில கொண்டு வருவோமா? எந்த காலகட்டத்திலையும் நாம் பொய் பேசிவிடக்கூடாது. உண்மையைத்தான் பேச வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுதே நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். பொய்யை பேசக்கூடாது. பொய் பேசினால் அது நல்லதல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக உள்ளத்திலே நாம் பதிய வைக்க வேண்டும். பொய்யை நம்ம பாவமா சொல்றதே கிடையாது. வீட்டுல அத்தா இருக்காரான்னு சொல்லி தமாசாத்திங்க வந்து கேட்டா செருப்பத்துக்கு உள்ள வச்சுட்டு பையனே இல்லைன்னு சொல்றான். இப்படியெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்குறோம். அத்தா இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடு. அந்த சின்ன பொய்யை கூட நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளைகளிடத்தில் கற்றுத்தந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கை மிக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பொய்யற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த உண்மையான வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்து சென்றார். இளமை பருவத்திலே கடைபிடித்த அற்புதமான ஒரு செயல். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இளமை பருவத்திலே எல்லோருக்கும் உதவி செய்வார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். இப்படி பள்ளிவாசலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். யாராவது உணவு கேட்டு வந்தால் உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு ஆள் அனுப்பி ஏதாவது உணவு இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். அந்த வீட்டு மனைவிமார்கள் உணவை கொடுத்து விட்டால் அதை வாங்கி கொடுத்து விடுவார்கள். ஆனால் இங்கு பல நேரங்கள் ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா,
ரசூல்லா வீட்டுக்கு ஆள் அனுப்பி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முசாஃபிர் வந்திருக்கிறாரு, அவருக்கு உணவு ரசூல்லா கேட்டிருக்கிறாங்க, உணவு கொடுங்க என்பதாக கேட்கும்போது அந்த வீட்டில் இருந்த ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் அத்தனை பேருக்கும் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக சொன்னாங்க. ரசூல்லாவுடைய 11 மனைவிமார்களுடைய வீட்டின் நிலை இது. ஒரு மாபெரும் தலைவர், ஈருலகத்திற்கும் தலைவர், மிகப்பெரிய ஒரு அரசாட்சிக்கு சொந்தக்காரர். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை பாருங்கள். எங்களுடைய வீட்டில் தண்ணீரை தவிர எதுவும் இல்லை என்றெல்லாம் சொல்லி அனுப்புவார்கள். அப்படி அனுப்பிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் சொன்னால், இது மாதிரி இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்டு நீங்க யாராவது உணவு கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு சஹாபி நான் உணவு கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள், இல்லாதவர்களுக்கு உதவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். அதனால இந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல ஹிரா குகையில குர்ஆன் கிடைக்கிறது. மிகப்பெரிய ஒரு பாரம். 40 வயது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வாழ்ந்து விட்டார்கள். 40வது வயதிலே குர்ஆன் இறங்குகிறது, நபித்துவ பட்டம் கிடைக்கிறது, மிகப்பெரிய ஒரு பாரத்தினுடைய தலையில இருக்கிறது. இது கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மக்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய முதுகிலே சுமத்தி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நினைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரம் வந்து விட்டது. வீட்டுக்கு வராங்க. என்னுடைய மனைவி அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்வையை கொண்டு போட்டுங்க, என்னை போர்வையை கொண்டு போட்டுங்க என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா யஹ்தீக அல்லாஹு வலா நபியே, என்னுடைய கணவரே, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை கண்ணியப்படுத்துவான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான். நீங்கள் சாதாரணமான மனிதரா? இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தாளிகளை விழுந்து விழுந்து நீங்கள் கவனிக்கிறீர்கள். உங்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தி விடுவானா? ஒருபோதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்கிறார்கள். இதே மாதிரி நீங்க ஏதாவது கஷ்டத்தோடு வீட்டுக்கு ஓடி பாருங்க. போதும் போதும், உன் வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்தாச்சு, உன் நடிப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, திரும்ப வந்த வழியே என்ன செஞ்சிருவார் இவரு? போய் கதவை திறந்த வழியா போய் கதவை மூடிட்டு வெளியே வந்துடுவார். வீட்டில் மனைவிமார்கள் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவிமார்களாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்முடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். நம்முடைய செயலுக்கு ஏற்றவாறு நம்முடைய வீட்டிலே நமக்கு கவனிப்பு இருக்கும், கண்ணியம் இருக்கும். வெளியில பெரிய பேர் இருக்கும், அஜியாரா அஜிரத்தா, ஒரு மாடி வராதுங்க, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் அவருடைய நிலை என்னவென்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அத்தனை மனைவிமார்களும் என்னை நல்லவர் என்று சொல்வார்கள், நான் நல்லவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னை எந்த மனைவியும் குறை சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். எந்த மனைவியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னதில்லை. ஒரு மனைவிக்கு சர்டிபிகேட் வாங்குறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே பெற்றார்கள். ஏற்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினார், ஏழைகளுக்கு உதவி செய்தார், வாரி வாரி கொடுத்த வல்லலாக இருந்தார்கள். இளமை பருவத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படி இருந்தது. எல்லோருக்கும் உதவி செய்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏதாவது வீட்டுக்கு காய்கறி வாங்க வெளியே போனாங்கன்னா ரசூலுல்லாஹ், ஏதாவது பொருள் வாங்க போனாங்கன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு, நான் கடைக்கு போறேன், ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். எதிர் வீட்டுல போயிட்டு ஏதாவது நான் வாங்க போறேன், ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தில். நீங்க நம்முடைய வீட்டுல வந்து நம்முடைய பொருளை வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போனா நம்மளுக்கு மனைவிமார்கள் விடுவாங்களா, அதை ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இதை செய்ய வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இளமை பருவத்திலே நிறைய உதவிகள் செய்யக்கூடிய தன்மையை நம்மிடத்தில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது என்று சொன்னால், நம்முடைய கற்புத்தன்மை என்பது மிகவும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இளமை பருவம் தான் ஒரு மனிதனை மிகச் சிறந்த மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு பருவம். இளமை பருவத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு முதுமை பருவத்திலே இரட்டிப்பான கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறார். ஒரு வாலிபர் 25 வயதிலே அல்லாஹ்வை பள்ளிவாசலில் வந்து தொழுகிறார் என்று சொன்னால், அந்த 2 ரக்காயத்துக்குரிய நன்மை இப்பொழுதும் கிடைத்துவிடும். அவர் முதுமை அடையும் போது அந்த நன்மை அவருக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. இளமை பருவத்தில் ரொம்ப கற்புத்தன்மையாக இருக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரண புருஷர் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுல திருமணம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சது யார் தெரியுமா? முதல் திருமணம் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு அது முதல் திருமணம் அல்ல. அவர்கள் ஏற்கனவே 2 தடவை வெளியானவர்கள். 2 பேருக்கு வாக்குப்பட்டு 2 கணவரும் இறந்து போய்விட்டு 3ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள்.
அவர்களுக்கு 40 வயது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயது. 25 வயது வாலிபரை பார்த்து 40 வயது ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்துக் கொள் என்பதாக நாம் யாரிடத்திலாவது கேட்டால் யாராவது ஒத்துக்கொள்வார்களா? யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் 2 தடவை வாக்குப்பட்டவர்கள், விதவையானவர்கள் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அதையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதிலே வாலிபம் முறுக்கியேறி இருக்கக்கூடிய அந்த வயதிலே 40 வயது ஒரு 2 தடவை விதவையான அந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார் என்று சொன்னால், இதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தினித்தனத்திற்கு வேறு சான்றியை நாம் சொல்ல முடியாது. அற்புதமான ஒரு வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணினுடைய கையையும் தொட்டதில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. என்னுடைய மனைவிமார்களை தவிர. அன்புமிக்க வாலிபர்களே, அன்புமிக்க தோழர்களே, நீங்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். நான் விரிவாக இதற்குள்ளே செல்லவில்லை, பெருமானாருடைய வாழ்வை மட்டும் நான் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் கை தொட்டதில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய சர்டிபிகேட், மிகப்பெரிய சர்டிபிகேட். இதுல நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு நீண்டு கொண்டு இருக்கிறது, நாம் நம்முடைய பாவங்களை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். கண்ணால், பார்வையால், நடத்தையால், நம்முடைய பேச்சால் எப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல ஏத்திகாப் இருக்கிறாங்க. ஏத்திகாப் இருக்கும்போது அன்னை சஃபியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்காக அப்படி வராங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு பேசிக்கொண்டே இருக்கிறார். இரவு ரொம்ப நேரமாகிவிட்டது. நேரமாகிவிட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அப்படி வெறிச்சோடி கிடக்குது, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு மனைவி அப்படி தனியா அனுப்பி விட முடியுமா? முடியாதுல்ல. ஏத்திகாப் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தனி அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னா, வெளியே வந்தாங்க, சஃபியா ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் விடுறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறாங்க. போய் கொண்டிருக்கும் போது 2 பேர் அங்க எதிர்க்க வராங்க, 2 சஹாபிகள் பக்கத்துல நெருங்கி வர என்ன செய்யறாங்க சொன்னா, ரசூலுல்லாஹ்வும் சஃபியா ரலியல்லாஹு போறதை பார்த்துட்டு வேக வேகமா நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க வேகமாலாம் நடக்காதீங்க, நின்றே போங்க, பொறுமையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூட வர்றது வேற யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான். என்னுடைய மனைவி சஃபியாவை தான் நான் அழைத்து செல்கிறேன், வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்காக வேண்டி போறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள் சொன்னால், ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், அந்த 2 சஹாபாக்களும் உடனே என்ன சொல்றாங்க சொன்னா, சொல்லுவாங்க உங்களை எல்லாம் நாங்கள் சந்தேகப்படுவோமா, நீங்க ரொம்ப பரிசுத்தமானவர்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நீங்க ரொம்ப பரிசுத்தமானவர்கள், உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க சந்தேகப்படாவிட்டாலும் கூட உங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான சந்தேகம் வந்துவிடக் கூடாது. அப்படி வந்து விட்டால், ரசூலுல்லாஹ்வை நீங்கள் சந்தேகப்பட்டு விட்டால், என்னை நீங்கள் சந்தேகப்பட்டு விட்டால் உங்களுடைய ஈமானே பறி போய்விடும். உங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை தொடரும் என்னுடைய மனைவி என்பதாக சொல்கிறார். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வாழ்ந்திருக்கிறார். அதனால பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் எங்கேயோ நின்று பேசுறத பார்த்திருப்பாரு. அது அக்கா தம்பியா கூட இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம், எதுவுமே தெரியாது. ஆனால் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் அதுலையும் இதுலையும் போட்டு விட்டு, இப்படி பார்த்தங்க, நானு 2 கண்ணால பார்த்தங்க அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். இது ரசூலுல்லாஹ்வுடைய பத்தினித்தனமான வாழ்க்கையின் ஒரு சொந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்க என்பதாக, ஜினா செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்க என்பதாக ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார். எவ்வளவு கோபம் வந்திருக்கும். சஹாபாக்கெல்லாம் அந்த கேள்வியை கேட்ட உடனே என்னையா கேள்வி கேட்கிற நீ, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கோவப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அவர் கேட்கிறாரு, நீ கோவப்படாதீங்க, நீங்க வா தம்பி பக்கத்துல உட்காரு சொல்லிட்டு அவரை அழைச்சு பக்கத்துல உட்கார வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடத்தை எடுத்தார்கள் சொன்னால், அந்த தம்பிகிட்ட கேட்கிறாங்க, அந்த வாலிபர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க இப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்க, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்பதாக, இதே மாதிரி உங்களுடைய தாயிடத்துல யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போறதை நீங்க புரியப்படுவீங்களான்னு சொல்ல கேட்கிறாங்க.
உங்களுடைய தாயிடத்துல யாரும் சொல்ல, அது எப்படி யாரும் சொல்ல நான் பிரியப்படுவேன், நீங்க எப்படி பிரியப்பட மாட்டீங்களோ அப்படி யாருமே பிரியப்பட மாட்டாங்க. இதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க, உங்களுடைய தங்கச்சி இருக்கிறாங்க, உங்களுடைய அக்கா இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போனா நீங்க பிரியப்படுவீங்களான்னு கேட்கிறாங்க அந்த வாலிபத்தை. அது எப்படி யாரும் சொல்லலாம், அது முடியுமா? அதோட ரசூல்லா நிக்கல, அடுத்தடுத்து சொல்றாங்க, உங்களுடைய மாமிகிட்ட வந்துட்டு போனா, உங்களுடைய குப்பிட்ட வந்துட்டு போனா, உங்களுடைய சின்னம்மாட்ட வந்துட்டு இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறாங்க. அவர் எல்லாத்துக்குமே ஆடி போயிடுறாரு. இது எப்படி யாரும் சொல்லலாம், இதெல்லாம் முடியுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் நினைப்பாங்க. நீங்க விபச்சாரம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய அந்த பெண் ஒரு மகனுக்கு தாய், ஒரு சகோதரனுக்கு அவர் தங்கை, ஒரு அக்கா, எப்படி நீங்கள் இப்படி சிந்திக்க முடியும் என்பதாக அந்த வாலிபருக்கு அற்புதமான பாடத்தை எடுத்தார்கள். உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிச்சு தௌபா செஞ்சிட்டார். யா ரசூலல்லாஹ், நான் இனிமேல் இதை சிந்திக்க கூட மாட்டேன் யா ரசூலல்லாஹ். கடைசியில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர் கரம் பிடிச்சு தௌபா கேட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த சிந்தனையே வரவில்லை என்பதாக எழுதுகிறார். அந்த சிந்தனை நமக்கும் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய இளமை பருவத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு கருப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான நேரங்கள்ல ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது. பெண்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம், பட்டு குறை சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது. நாளை இருவரும் தான் கேள்வி கேட்கப்படுவார்கள். ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவள் மட்டும் கேள்வி கேட்கப்பட மாட்டாள், ஆணும் கேள்வி கேட்கப்படுவான். அதனால பெரும்பாலும் பெண்ணை தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காலம் முழுக்க அப்படியே சொல்லி 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 அவங்களே குத்தம் சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் யார்? ஒரு ஆண் தானே, அவனை குறை சொல்வதே கிடையாது. ரெண்டு பேருக்குமே கற்பு சொந்தம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஆகையால் இந்த விஷயம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய இளமை பருவத்தில் ரொம்ப கண்ணியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார், மிக கண்ணியமாக இருந்தார். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபத்தை நல்ல முறையில வைத்துக் கொண்டதான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்யுத்த வீரனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றார்கள். ஒரு மல்யுத்த வீரன் சொல்லாட்ட வரலாற்றுல இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த மல்யுத்த வீரனை யாரும் வீழ்த்தியதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மல்யுத்த வீரன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், மல்யுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவனுக்கு நம்ம எப்படியாவது ஈமானை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தான் வின் பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் தான் ஜெயிப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பலத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். முதல் தடவை போட்டி நடைபெறுகிறது. அந்த வீரனை ரசூலுல்லாஹ் ஒரே அட்டாக்ல கீழே விழ வைக்கிறாங்க. அவருடைய முதுகுல மண்ணுப்படுது. உடனே அவன் எந்திரிச்சு சொல்றான், இது வரைக்கும் என்னை யாரும் வீழ்த்தி கீழே தள்ளியதே கிடையாது, என்னுடைய முதுகிலே மண் பட்டதே கிடையாது என்று அவன் சொல்லும் போது மீண்டும் அவன் என்ன செய்யறான், திரும்ப ஒரு போட்டி வச்சுக்கலாமா, ரெண்டாவது தடவை, சரி பரவாயில்லை, ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் கீழே விழுத்துறாங்க. மூன்றாவது தடவை கேட்கிறான், மூன்றாவது தடவை வச்சுக்க, மூன்றாவது தடவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுத்துறாங்க. உடனே அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இளமை பருவம் என்பது அற்புதமான ஒரு பருவம். ரசூலுல்லாஹ் அந்த இளமை பருவத்தை மிகச் சிறந்த ஒரு பருவமாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த பருவத்தை நாமும் கடந்து வந்திருக்கிறோம், அந்த பருவத்திலே நாம் இருக்கிறோம். அந்த பருவத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் நிறைய உங்களுக்கு பயான்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கும். ஆற்றல் மிக்க ஒரு பருவம். அந்த பருவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பருவத்திலே நிறைய பொது சேவைகளிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் செய்த அந்த பொது சேவைகள் தான் நபித்துவ பட்டம் கிடைத்த பிறகு பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் அந்த அமீன் சாதிக் என்ற அந்த பெயரையெல்லாம் அந்த 40 வயதிற்குள் பெற்றதால் தான் 40 வயதிற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நபித்துவ பட்டத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதனால உழைக்கக்கூடிய அந்த பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மையார்கள் ஏன் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால், மைசரா தன்னுடைய உறவுக்காரர்களோடு சிரியாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்கு அன்னை கதீஜா அம்மையார் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். 25வது வயசுல 24வது வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். அங்க போய் மிக திறமையான முறையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த கதீஜா அம்மையாருடைய உறவுக்காரர் மைசரா கதீஜா அம்மையார்கிட்ட சொல்றாங்க, சாதாரணமான ஒரு வியாபாரி இல்லை, மிகப்பெரிய ஒரு வியாபாரி, உண்மையை மட்டும் பேசி அவர் வியாபாரம் செய்கிறார், இருக்கக்கூடிய குறையை சொல்லி வியாபாரம் செய்கிறார், மிக அழகான முறையிலே வியாபாரம் செய்கிறார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் பத்தி மைசரா கதீஜா அம்மையார் சொல்லும் போதுதான் கதீஜா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ் மீது ஒரு பிரியம் ஏற்பட்டு, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக ஒரு நாட்டம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹை திருமணம் முடிக்கிறார்கள். இளமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்தார்கள்.
உழைத்தார்கள், சோம்பேறித்தனமாக இல்லை. இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த பெருமானாருடைய இந்த மீலாது விழாவிலே, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 1500 வருடங்களை தொற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த சுன்னத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. வாய்ப்பளித்த இமாம் அவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இதுவரைக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் என்னுடைய இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.